இந்த உலகில் பல மர்மமான இடங்கள் இருந்தா கூட இந்த ஏரியா 51 என்பது உலகில் உள்ள அனைத்து மக்களிடமும் பெரிய அளவில் பேசப்படுறதுக்கான காரணம் ஏலியன்கள். இந்த இடத்தில் ஏலியன்கள் இருப்பதாக பல்வேறு மக்கள் நம்புகின்றார்கள். உண்மையில் இங்கு ஏலியன்கள் உள்ளதா என்பது யாருக்குமே தெரியாது. ஏனென்றா இந்த இடம்தான் உலகின் மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் உள்ளது. இந்த ஏரியா 51 உண்மையில் என்னதான் நடக்கிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஏரியா 51 ஆனது அமெரிக்காவின் நெவாடா என்ற இடத்தில் ஒரு பாலைவன பகுதியில் அமைந்துள்ளது. இந்த இடத்திற்கு முதலில் ஹூர்ம்லாக் பேஸ் என்ற பெயரே இருந்தது. இந்த ஏரியா 51 முதலில் எப்பொழுது துவங்கப்பட்டது என்றால் 2ஆம் உலகப் போரில் தொடங்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுது. இந்த இடம் உருவாக்கப்பட்டதற்கான காரணம் 2ஆம் உலகப் போரில் ரஷ்யாவை உளவு பார்க்க அமெரிக்கா அதிநவீன விமானங்களை உருவாக்க இந்த இடத்தை உருவாக்கினார்கள் என்று கூறப்படுது. இந்த ஏரியா 51 பற்றிய கருத்துக்கள் 1947ஆம் ஆண்டு மக்களிடையே பேசப்படுகிறது. இந்த ஏரியா 51 என்ற இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு விவசாயி இன்று வரை காணாத ஒரு விசித்திரமான பொருளை கண்டறிகிறார். அந்த பொருள் ஒரு பலூன் போன்ற வித்தியாசமான வடிவத்தில் இருந்ததால் இது நம் பூமியைச் சேர்ந்த பொருள் இல்லை என்று அங்குள்ள மக்கள் நம்பினார்கள். பிறகு அந்த பொருளை அமெரிக்க அரசு பெற்று ஆய்வுகளை மேற்கொண்டது. 1955ஆம் ஆண்டு ஒரு நாள் இரவன்று இதுவரை மக்கள் காணாத ஒரு வித்தியாசமான ஒரு பறக்கும் விண்கலத்தை பார்க்கின்றார்கள். இது மிகவும் வித்தியாசமானதாகவும் அதனை சுற்றி மிகச்சிறிய மின் விளக்குகள் எரிந்ததும் மக்கள் காண்கின்றார்கள். இதனை அனைவரும் ஏலியன்களின் விண்கலம் என்று நம்பினார்கள். ஆனால் அது அமெரிக்காவின் உளவு பார்க்கும் விமானம் என்று அரசுக்கு மட்டுமே தெரியும். இதனை பற்றி அமெரிக்க அரசு இதனை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவில்லை. 1989ஆம் ஆண்டு பாப் லாசர் என்பவர் தான் அந்த ஏரியா 51 இருந்ததாகவும் அங்கு நாங்கள் ஏலியன்களையும் ஏலியன் பயன்படுத்திய விமானங்களையும் வைத்து ஆராய்ச்சி செய்தோம் என்றும் கூறினார். ஆனால் அவர் கூறிய விடயங்கள் நிறைய முரண்பாடுகள் இருந்தது. எனவே இவர் பொய்யுரைக்கின்றார் என்று பலரும் கண்டுபிடித்தனர். 1996ஆம் ஆண்டு நாம் அனைவருக்கும் தெரிந்த மிகவும் பிரபலமான ஒரு திரைப்படம் இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த படத்தின் கதை ஏலியன்களிடமிருந்து உலகத்தை அமெரிக்க ராணுவ வீரர்கள் எப்படி காக்கிறார்கள் என்பது போல் இருக்கும். இந்த படத்தை எடுப்பதற்காக இதன் இயக்குனர் ஏரியா 51 படப்பிடிப்பை நடத்த அனுமதி கேட்டார். ஆனால் அதற்கு அமெரிக்க ராணுவம் ஒப்புக்கொள்ளவில்லை. உண்மையில் இங்கு ஏலியன்கள் இல்லை என்றால் ஏன் அமெரிக்க ராணுவம் படக்குழுவை அனுமதிக்கவில்லை என்ற கேள்வி மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. 1977ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பிரபல ரேடியோ சேனலுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பில் ஒரு மனிதர் தான் ஏரியா 51 வேலை செய்ததாகவும் உடல்நிலை சரியில்லாததால் நான் அங்கிருந்து வந்துவிட்டதாகவும் கூறுகிறார். பிறகு என் உயிரை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அந்த அழைப்பு துண்டிக்கப்படுது. இந்த நிகழ்வையும் ஒரு பொய்யான அழைப்பு என்று கூறி அமெரிக்க அரசு நிராகரித்தது. 2007ஆம் ஆண்டு ஏரியா 51 முதல் வான்வழி புகைப்படம் வெளிவந்தது. இது 1979களில் ஒரு செயற்கைக்கோளால் எடுக்கப்பட்டது என்று கூறப்படுது. இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த இடத்தை இனி எவரும் வான்வழி புகைப்படம் எடுக்கக்கூடாது என்று கடுமையான சட்டத்தை அமெரிக்க அரசு கொண்டு வருகிறது. இந்த ஏரியா 51க்கு வெளியுலகில் இருந்து செல்லும் விமானங்கள் வெறும் 20 விமானங்கள். இவை அனைத்தையும் ஒரே நிறுவனத்தை சார்ந்தவை. இந்த விமானங்களை தவிர வேறு எந்த ஒரு விமானமும் இங்கு தரையிறங்க அனுமதி இல்லை. இந்த விமானங்களில் 1000க்கும் மேற்பட்ட வேலையாட்கள் ஏரியா 51க்கு செல்கின்றார்கள். ஆனால் இன்று வரை இந்த நபர்கள் யார் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த ஏரியா 51 பகுதி பார்ப்பதற்கு மிக சிறியதாக இருக்கும் என்றும் இங்கு நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் பூமிக்கு அடிப்பகுதியில் சுரங்கங்களை அமைத்து அதில் கட்டடங்களை அமைத்து ஆய்வுகளை செய்கின்றார்கள் என்றும் கூறப்படுது. இந்த ஏரியா 51க்கு இதுவரை எவரும் சென்றதில்லை. அங்கு என்ன இருக்கிறது என்பதை காண பல்வேறு மக்கள் கூட்டமாக சென்றும் அவர்கள் அனைவரும் ஏரியா 51 வாசலிலேயே துரத்தி அடிக்கப்படுகின்றார்கள். அதை தாண்டியும் இங்கு செல்ல முடியாது. ஏனெனில் இங்கு அனைத்து இடங்களிலும் கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் எப்போதும் ஒரு ரோந்து விமானம் சக்தி வாய்ந்த காவல் படைகள் இதனை பாதுகாக்குது. உண்மையில் ஏரியா 51 என்னதான் இருக்குது என்பதை அமெரிக்க அரசு 2013ஆம் ஆண்டு தான் ஒப்புக்கொண்டது. அங்கு ஒரு சில ஆய்வுகள் நடக்கிறது என்பதையும் கூறியுள்ளது. ஆனால் என்ன ஆய்வுகள் என்பதை குறிப்பிடவில்லை. இவ்வாறு பல காரணங்கள் அந்த ஏரியா 51 சுற்றி கூறப்படுது. உண்மை என்னன்றது எவருக்கும் தெரியாது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோட வேறொரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் திருச்செல்வம் கௌதம்.